எஸ்எஸ் ஒராங் மெடான் இது வந்து ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி. இது வந்து அர்பன் லெஜெண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது நடந்ததுக்கான ரெக்கார்டிங் வந்து நிறைய இடத்துல இருக்குது. இந்த கதை வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான டிஸ்ட்ரெஸ் சிக்னல் பற்றி தான். யூஎஸ் கோஸ்ட் கார்ட் பப்ளிகேஷன் சொல்லிட்டு இது நடந்து 5 years கழித்து அவங்க ஒரு பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இன் 1947 ஒரு டிஸ்டர்பிங்கான டிஸ்ட்ரெஸ் சிக்னல் வந்து எங்கேயோ ஒரு இந்தியன் ஓஷன்லேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து வருது. இது வந்து அமெரிக்கன், டச், இங்கிலீஷ் ஷிப்ஸ் எல்லாரும் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. கூடவே இன்டர்நேஷ்னல் லிசனிங் ஸ்டேஷனும் வந்து இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாமே மார்ஸ் கோடில் இருக்குது. அது என்ன மெசேஜ்னா, An officer, including the captain, are dead, lying in chart room and bridge. Possibly whole crew dead. I die. ஒரு ஷிப் சில்வர் ஸ்டார்ன்ற ஒரு ஷிப் வந்து இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து மலேசியாவுக்கு பக்கத்தில் பெட்ரோலிங்கில் இருக்காங்க. அவங்களும் வித் ஹெல்ப் ஆஃப் அதர் ஷிப்ஸ் சேர்ந்து இந்த சிக்னல் வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ட்ரையாங்குலேட் பண்ணுறாங்க. பண்ணோன்னே அது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காலேருந்து வருது. அது வந்து இந்தியன் ஓஷனுக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் நடுவில் இருக்குது. அது வந்து ஒரு ஷிப்பிங் லைன். இப்போ வந்து சில்வர் ஸ்டார் வந்து நிறைய வந்து மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஃபெயில்டு அட்டெம்ப்ட் ஆகுது. அப்போ வந்து கேப்டன் டிசைட் பண்ணுறாரு, சரி நேரில் போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இதை வந்து நிறைய ஷிப்ஸ் வந்து இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்க எல்லோரும் யோசிக்கிறாங்க, யார் போய் செக் பண்ண, நீங்கள் போய் செக் பண்ணுறீங்களா, நாங்கள் போய் செக் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. சரி இந்த சில்வர் ஸ்டார் வந்து போய் செக் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அவங்க போகிறாங்க, போய் அந்த ஷிப்பை பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தோன்னே தெரியுது இது ஒரு டெட் ஷிப்புன்னு சொல்லிட்டு. யாருமே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணல. அதுவாக வந்து சீல வந்து ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ வந்து கிட்ட போக வந்து ஒரு க்ரீப்பியாக இருக்குது. ஸ்டீரிங் வீலில் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த டெக்லலாம் வந்து சிக்னல் கிடச்சிருக்கு, ஏதாவது பிரச்சனை யாராச்சும் இருந்து ஹெல்ப் கேட்க பார்ப்பாங்க. ஆனால் யாருமே அங்கே இடத்துல இல்லை. லைட் எதுவுமே கிடையாது. விசில் வந்து ப்ளோ பண்ணுறாங்க அவங்களோட அட்டென்ஷனுக்கு. ஆனால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் மார்ஸ் கோட் அனுப்புகிறாங்க, அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ எல்லா அட்டம்ஸும் வந்து ஃபெயில் ஆனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்டன் வந்து டிசைட் பண்ணுறாரு அந்த ஷிப்பை வந்து போர்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியுது ஏதோ தப்பாக பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு, ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. சில்வர் ஸ்டாரோட கேப்டனும் க்ரூவும் வந்து போய் செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா டெக்கில் பார்த்தா எல்லாம் பாடியாக இருக்குது. எல்லா பாடியும் வந்து கையை வந்து மேலே ஏதோ ஒரு வச்சு ஏதோ ஒரு அன்சீன் ஃபோர்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க ஐஸில் வந்து ஒரு டெரர் தெரியுது. எதையோ பார்த்து ஒரு பயந்த இது தெரியுது அவங்கக்கிட்ட. அவங்க பாடி பொசிஷன்லாம் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாய் கூட செத்துருக்கு. அது கூட சேம் பொசிஷன், பல்லுலாம் வந்து தெரிகிற மாதிரி க்ரௌல் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில். நாய் கூட மேலே கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் செத்துருக்கு. அப்புறம் பிரிட்ஜை போய் பார்க்குறாங்க. பிரிட்ஜில் போய் பார்த்தோன்னா அந்த இடத்துலையும் இதே மாதிரி எல்லோரும் செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் அனுப்புகிறவர் இருக்கார்ல, அவரை போய் பார்க்குறாங்க. அவர் மட்டும் கையை இது மாதிரி வச்சு இந்த மாதிரி பொசிஷனில் வந்து செத்துருக்காரு. அதுக்கப்புறம் பவுல்ஸ் ஆஃப் ஷிப்பில் போய் பார்க்க நினைக்கிறாங்க. அது வந்து பாய்லர் ரூமுக்கு போகிறாங்க. பாய்லர் ரூம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு வென்டிலேஷனும் கிடையாது. அந்த இடத்துல போய் பார்த்தா ரொம்ப கோல்டாக இருக்குது. வெளியே வந்து 100 degrees இருந்தால் இங்கே வந்து 40 degrees இருக்குது. அங்கேயும் சில க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஒரு அன்சீன் ஃபோர்ஸஸை ஃபைட் பண்ணுற மாதிரி போஸ்ட்டில் செத்துருக்காங்க. ஷிப்புக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிருக்கு, ஆனால் டேமேஜ் ஆகலை. யார்கிட்டையும் சைன் ஆஃப் இன்ஜுரி எதுவுமே கிடையாது. செத்துருக்காங்க, ஆனால் எதனால் செத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எல்லா பாடிஸும் வந்து ரேப்பிடாக டீகம்போசிஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ டீகம்போசிஷன் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல. மேபி இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவங்க செத்துட்டாங்களா, மெசேஜ் மட்டும்தான் அவர் மட்டும் கடைசியாக உயிரோடு இருந்து அனுப்பிச்சாரா. பட் எனக்கு தெரியணும் அவர் பாடியும் வந்து இந்த மாதிரி டீகம்போசிஷன் இருந்தால், இல்லை அவர் பாடி வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்ததா. அப்போ அது தெரிஞ்சதுன்னா இவங்க வந்து ரொம்ப நாள் முன்னாடியே செத்துட்டாங்க, அவர் ரீசெண்டாக செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு. அப்போ வந்து இதை பார்த்தோன்னே கேப்டன் முடிவு பண்ணுறாரு, எதையும் வந்து டச் பண்ணாதீங்க, நம்ம வந்து டோ லைன் வச்சு டோ பண்ணிட்டு போகலாம், எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ வந்து டோ லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே உள்ளே இருந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்குது. உடனே வந்து டோ லைன் கட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜம்ப் பண்ணிடுறாங்க அந்த ஷிப்பில் இருந்து. எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த ஸ்மோக் வந்தோடனே அந்த ஷிப் அப்படியே வெடித்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது. எவ்வளோ ஃபோர்ஸில் எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்குன்னா, அந்த ஷிப்பு வந்து வாட்டர்லேருந்து அவ்வளோ வெயிட்டான ஷிப்பு வாட்டருக்கு மேலே வந்திருக்கு. மேலே வந்து கீழே திருப்பி அப்படியே சேங்க் ஆகிருக்கு. இப்போ இது முழுவதோட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு லேண்டுக்கு போயிட்டு யோசிக்க நினைக்கிறாங்க.
இதில் இன்வால்வ் ஆன எல்லாருக்கும் வந்து என்ன நடந்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நினச்சாங்க. அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்கிறது, ஷிப்பை பார்த்தோம், நிறைய பேர் செத்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் புகை வந்தது, எக்ஸ்ப்ளோட் ஆச்சு, இப்படியா சொல்கிறது. இதை வந்து நிறைய பேர் அர்பன் லெஜண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த ஷிப் ஒராங் மெடான்ற ஒரு ஷிப்போட ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. இம்பார்ட்டன்ட் பப்ளிகேஷன் இருக்குது, லாய்ட்ஸ் ஷிப்பிங் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இந்த ஷிப் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. சில பேர் சொல்கிறாங்க ஒராங் மெடான் வந்து டிரான்ஸ்லேட்ஸ் டு மேன் ஆஃப் மெடான். மெடான் வந்து சுமத்ராக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த இடத்துல தான் இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், லாய்ட்ஸில் இது ரெஜிஸ்டர் பண்ணலை இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது நம்புறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ இதை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இது ஒரு கவர் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெர்மன் பப்ளிஷர் வந்து டெக்கேட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு, டெத் ஷிப்னு சொல்லிட்டு. அந்த பப்ளிகேஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு இல்லீகலாக மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஷிப்பு இது. இதில் வந்து நைட்ரோ கிளிசரின் இருந்தது, பொட்டாசியம் சைனைட் இருந்தது, கெமிக்கல்ஸ்லாம் வந்து லீக் ஆச்சு. லீக் ஆனதுனால தான் இவங்க வந்து செத்துட்டாங்க. அதனால தான் வந்து அவங்க உடம்புல எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்லாமல் செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஷிப்பும் வந்து டெட்டனேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தியரி சாலிடாக இருக்குது. பட் இப்போது இந்த செக் பண்ண போன க்ரூ, சில்வர் ஸ்டாரோட க்ரூவுக்கும் கேப்டனுக்கும் ஏன் ஒன்றும் ஆகலை? மேபி எனக்கு என்ன கேள்வினா, இந்த சில்வர் ஸ்டாரோட கேப்டனும் க்ரூவும் போகும்போது அவங்க ஏன் வந்து எந்த ஒரு இல்லீகல் மெட்டீரியல்ஸும் பார்க்கல? இல்லீகல் மெட்டீரியல்ஸ் இருந்துருந்தா அவங்க பார்த்துருக்கணும்ல. இது வந்து ரொம்ப ஒரு பேரநார்மலாக இல்லை, எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கெமிக்கல்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க, லீக் ஆச்சு, செத்துட்டாங்க, எக்ஸ்ப்ளோட் ஆச்சு, சாலிடாக தான் இருக்குது. மேபி லீக் ஆனோன்னே உடனே அந்த ஷிப்பில் இருக்கவங்க எல்லோரும் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்களா? மேபி அது லேட்டாக தூக்கி போட்டதுனால ஆல்ரெடி ரொம்ப நிறைய லீக் ஆனதுனால எல்லோரும் செத்துட்டாங்க. இந்த ஸ்டோரி அவ்வளோதான். இது அன்எக்ஸ்பிளைன்டு பேரநார்மல்.